தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற முடிவுகளை பார்க்குற நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தரப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கு. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் 3/2 பெரும்பான்மை பலமெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. சாதாரணமாக சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு 113 பேர் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி ஜனாதிபதி கூட மறைமுகமாக சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் 3/2 பெரும்பான்மை பலம் கிடைக்கிற மாதிரியான ஒரு தேர்தல் முடிவு தான் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழர் தேசத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தி சர்வதேசத்துக்கும் இலங்கையில் இருக்கிற தென்பகுதி மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கள பெரும்பான்மையின கட்சிக்கு மிகப்பெரிய அளவான வாக்கு வித்தியாசத்தில் அதிகமான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக இருக்க முடியும். தொடர்ச்சியாக சில தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் காலி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமாக மாவட்டம் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் காலி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. தேசிய மக்கள் சக்தி காலி மாவட்டத்தில் 7 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கு. சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கு. ரணில் விக்ரமசிங்கவினுடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு எந்த விதமான ஆசனங்களும் கிடையாது. தேசிய மக்கள் சக்தி 4,06,428 வாக்குகளை காலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி இருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தி 93,486 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 31,201 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு தோல்வி அடைஞ்சிருக்கு. தோல்வி என்று சொல்லியும் சொல்ல முடியாத ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதிலையும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய கைட்ஸ் ஊர்காவற்றுறை தேர்தல் தொகுதியில் 3வது இடத்தை தேசிய மக்கள் சக்தி அடைஞ்சிருக்கு. முதலாவது இடம் இது கைட்ஸ் ஊர்காவற்றுறை தேர்தல் தொகுதியினுடைய முடிவு. இபிடிபி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 3,296 வாக்குகள் 24.98% வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. இது தொகுதி அடிப்படையிலான வாக்கு முடிவு. இலங்கை தமிழரசு கட்சி 2வது இடத்தை அடைஞ்சிருக்கு. 2,626 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 19.91 வாக்குகள். அடுத்து சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 7.58% வாக்குகள். எத்தனை ஆசனம் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஊர்காவற்றுறை தொகுதிக்கான முடிவு மட்டும். அங்கே ஒரு பின்னடைவு தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவிலையும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. 2வது இடம் கிடைச்சிருக்கு. முதலாவது இடத்துல இலங்கை தமிழரசு கட்சி 5,236 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. 38.41% வாக்குகள். 3வது இடத்துல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 1,383 வாக்குகள் 10.15% வாக்குகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தபால் மூலமான வாக்கு மட்டக்களப்பு மாவட்டம் 1019 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 7.48% வாக்குகள். இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாகவே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கு. 67% அதிகமான வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தரப்புக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள். 2வது இடத்துல இருக்கிறது சஜித் பிரேமதாச 3,50,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சி 15.41% வாக்குகள் கிடைச்சிருக்கு. ரணில் விக்ரமசிங்கவினுடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட தரப்புக்கு 1 லட்சம் வாக்குகள் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. 4.96% வாக்குகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 88,336 வாக்குகள் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. 3.96% வாக்குகள். இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு முடிவை தான் பார்க்க முடியுது. யாழ் மாவட்ட மக்கள் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு வரலாற்று பதிவும் கூட. ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வடபகுதியில் இந்த அளவு பெருமளவான வாக்குகள் கிடைச்சிருக்கிறது என்று சிங்கள தேசிய கட்சிக்கு இந்த அளவு பெருமளவான வாக்குகள் கிடைச்சிருக்கிறது. இதுதான் வரலாற்று முதல் தடவை என்று சொல்ல முடியும். அதுவும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. 2வது இடத்துல இருக்கிற கட்சிக்கும் முதலாவது இடம் 3ஆம் இடத்துல இருக்கிற கட்சிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. யாழ் மாவட்டத்தினுடைய நல்லூர் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைஞ்சிருக்கு. முதலாவது இடம் 8,831 வாக்குகள். தமிழ் மக்கள் கூட்டணி 3,527 வாக்குகள். இலங்கை தமிழரசு கட்சி 3,228 வாக்குகள். நல்லூர் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெறுமனே 3,000 வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே ஆரம்பத்தில் வெளிவந்த வன்னி
தேர்தல் மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவிலையும் தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருந்தது. 4371 வாக்குகள் கிடைச்சிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 2வது இடம், ஐக்கிய மக்கள் சக்திக்கு 3வது இடம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4வது இடம், 1399 வாக்குகள் கிடைச்சிருந்தது. வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவாக அது அமைஞ்சிருந்தது. அடுத்த யாழ்ப்பாணத்தினுடைய யாழ் தேர்தல் தொகுதியிலையும் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 2500 வாக்குகள். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் மாவட்டத்தினுடைய யாழ் தேர்தல் தொகுதியில் 9000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 41% வாக்குகள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெறும் 11% வாக்குகள். இது ஒரு வரலாற்று பதிவாக கட்டாயம் இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவு, அதுவும் பொது தேர்தலில் இந்த மாதிரி ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தல் தொகுதியில் வெற்றி கிடைச்சதுன்னு சொன்னால் இதுதான் முதல் தடவையாக இருக்க முடியும். அடுத்தது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தங்கால தேர்தல் தொகுதின்றது மிக முக்கியமானது. ராஜபக்சக்களினுடைய கோட்டை என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் வர்ணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருந்தது தங்கால தேர்தல் தொகுதி என்றது. 69% வாக்குகள், 61,000 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் சஜித் பிரேமதாச தரப்புக்கும் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு 6750 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. ராஜபக்சக்களின் கோட்டையா கருதப்பட்ட அவங்களுடைய சொந்த இடம் தங்காலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4வது இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கு. வெறும் 6% வாக்குகள் மட்டும்தான் ராஜபக்ச தரப்புக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது யாழ் மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவும் ஆரம்பத்தில் வெளிவந்திருந்தது. தேசிய மக்கள் சக்தி இதிலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. 22% வாக்குகள், 5681 வாக்குகள் தபால் மூலமான வாக்களிப்பில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, 2ஆம் இடம், 4808 வாக்குகள் மட்டும் கிடைச்சிருந்தது. இது யாழ் மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவாக பதிவாகி இருந்தது. ஒட்டுமொத்தமாக வெளிவந்திருக்கிற தேர்தல் முடிவுன்ற பார்க்குற நேரத்தில் சிங்கள பிரதேசங்களில் மட்டும் கிடையாது, தமிழர் பிரதேசங்கள்லையும் கூட ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு இந்த அளவு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் முதல் தடவையாக இருக்க முடியும். ஒரு வரலாற்று பதிவாக இது பதிவாகி இருக்கு. அந்த கட்சியில் போட்டியிடுற நபர்கள் யாருன்னு சொல்லி கூட சில நேரங்களில் தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் கூட அந்த கட்சி என்ற அடிப்படையில், ஒரு தனிநபர் என்ற அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கொள்கைகளால் தமிழ் மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பழமவாத கொள்கைகளை வச்சிருக்கிற சில கட்சிகள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் இருந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சில மிக முக்கியமான கட்சிகள், இலங்கைய பல தசாப்தங்களை ஆட்சி செய்த கட்சிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. ஏற்கனவே வெற்றிலை சின்னம் என்றது கிடையாது, UPFA என்றது ஏற்கனவே கிடையாது. அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னம், வெட்டினாலும் பச்சை நிறம் தான் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பழமைவாத சிந்தனையும் கிடையாது. அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்பட்ட ஒரு தனி நபரால் ஈர்க்கப்பட்ட அவருடைய கொள்கைகளால் சிங்கள மக்கள் மட்டும் கிடையாது, தமிழர் பிரதேசங்களிலேயும் பெருமளவான வாக்குகள் கிடைச்சிருக்கிறது. இதுதான் முதல் சந்தர்ப்பம் என்று சொல்லி பார்க்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு செய்தியை ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சொல்லியிருக்கு. தமிழர்கள் சிங்கள தரப்பு, சிங்கள தேசிய கட்சியை ஆதரித்து இந்த அளவு பெருமளவான வாக்குகளை பதிவு செய்திருக்கிறதுன்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு பின்னால் பேசுகிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் ஒரு காணொலியில் பேசலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.